ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மெரிட்டேஜ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு ஹிஸ்ட்ரி வரலாறுல பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்து முடிச்சோம் அப்படின்னா மராத்தியர்களை பார்த்து ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஸோ அதனை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. ஸோ கொஞ்சம் கவனமா கவனிங்க, ஓகேங்களா? முதல்ல வந்து இந்த விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலம் வந்து 1336, அதாவது 1336 இருந்து 1672 வந்து இவங்களுடைய பீரியட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹம்பி. ஹம்பி எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்க ஹம்பி தான் விஜயநகர பேரரசுடைய தலைநகரமாக இருந்தது. இப்போ முதல்ல வந்து இந்த விஜயநகர பேரரசுடைய எழுச்சி வீழ்ச்சி, அதாவது எழுச்சின்னு என்னன்னு தெரியும் இல்லையா? இந்த விஜயநகர பேரரசுல இருந்த ஆட்சியாளர்கள் வந்து என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன போரெல்லாம் மேற்கொண்டாங்க, அவர்கள் வந்து எப்படி வீழ்ச்சி அடைந்தாங்க அப்படின்றத பத்தி நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் வந்து நீங்க பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், நீங்க அதை கொஞ்சம் கவனமா காதுல வாங்குங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம், நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? புதுவா பாத்தீங்கன்னா கிபி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கிபி 1330 அந்த பீரியட்ல தென்னிந்தியாவில வந்து பெரும் கொந்தளிப்புல இருந்து, அதாவது பெரும் கொந்தளிப்பு மீன்ஸ் போராட்டங்கள், போர்கள் போன்ற பல்வேறு விதமான கொந்தளிப்புகள் வந்து இருந்தது. அந்த நேரத்துல டெல்லி சுல்தான்கள் என்ன பண்றாங்கன்னா, டெல்லி சுல்தான்கள் வந்து தொடர் படையெடுப்பு, டெல்லி சுல்தான்கள் வந்து தென்னிந்தியாவின் மீது தொடர்ந்து படையெடுத்துக்கினே இருந்தாங்க. அந்த நேரத்துல என்னாச்சு, பல்வேறு தொன்மையான அரசுகள் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தாங்க, ஓகேங்களா? வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தாங்க. டெல்லி சுல்தான்கள் என்ன பண்ணாங்க, பல்வேறு கோவில்கள், இந்துக்களுடைய கோவில்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா இடிக்க ஆரம்பிச்சாங்க, ஓகேங்களா? சோ அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், 1330 தென்னிந்தியாவில பல்வேறு போர்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதுல எஸ்பெஷலி நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் மட்டும் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த டெல்லி சுல்தான்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தென்னிந்தியாவின் மீது பயங்கரமான படையெடுப்பு நடத்துறாங்க. அந்த படையெடுப்பு நடத்துறதுல பல்வேறு பேரரசுகள் வந்து என்னன்னா தோற்கடிக்கிறாங்க. யாரு? டெல்லி சுல்தான்களால் தோற்கடிக்கப்படுறாங்க. அதே போல தென்னிந்தியாவில் இருந்த பல்வேறு கோவில்களையும் என்ன பண்றாங்கன்னா இடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா? சோ அப்ப இந்த பீரியட்ல தான் என்ன பண்றாங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர் அப்படின்ற 2 சகோதரர்கள். யாரு இந்த பீரியட்ல வந்து? ஹரிஹரர் புக்கர், ஓகேங்களா? ஹரிஹரர் மற்றும் புக்கர் அப்படின்ற 2 சகோதரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தக்கான பகுதியில் உள்ள காடுகள்ல வந்து தஞ்சம் புகுந்துடுறாங்க, அதாவது தஞ்சம் அடைகிறாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா அடைக்கலம் தேடி வந்துடுறாங்க ஹரிஹரரும் புக்கரும் இந்த தக்கான பகுதிகளில் உள்ள காடுகள்ல, ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் துங்கபத்ரா நதிக்கரையில இருந்து வேட்டையாடின்னு இருக்கும்போது, துங்கபத்ரா நதிக்கரை உங்களுக்கு தெரியும், துங்கபத்ரா நதிக்கரையில வந்து இவங்க வேட்டையாடின்னு இருந்தபோது ஒரு விசித்திரமான காட்சி வந்து பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் வரலாறா இருக்கு. சோ அதனால உங்களுக்கு முதல்ல நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், நீங்க கொஞ்சம் கவனம் நோட் பண்ணிக்கோங்க, அதான் லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கீ பாயிண்ட்ஸ் எழுதலாம், ஓகேங்களா? ஒரு விசித்திரமான காட்சி வந்து பாக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறிய முயல் இருக்கு இல்லையா, ஒரு சிறிய முயல் வந்து தங்களை வேட்டையாட வர அந்த நாய்களை வந்து எதிர்த்து ஆக்ரோஷமாக ஆக்ரோஷமா எதிர்த்து போரிடுறாங்க. யாரு? அந்த சின்ன சின்ன முயல்கள் வந்து முயல்களை வேட்டையாட வருகின்ற அந்த நாய்கள் இருக்கு இல்லையா, அந்த நாய்களை வந்து எதிர்த்து ஆக்ரோஷமா போராடுறத வந்து பாக்குறாங்க. அப்போ இந்த வீரம் செறிந்த இந்த மண்ணின் தன்மை, அப்போ இந்த மண்ணுக்கே ஒரு மிகச்சிறந்த வீரம் இருக்கு அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா ஹரிஹரரும் புக்கரும் உணர ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ இந்த வீரம் செறிந்த மண்ணுடைய தன்மையை கண்டு அவர்கள் என்ன பண்றாங்க, வியப்படைறாங்க. அப்போ அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு ஆன்மீக குரு ஒருத்தர் வராரு. அவருடைய பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வித்யாரண்யர். அவர் பேர் என்னது? வித்யாரண்யர். இந்த பேர்லாம் கொஞ்சம் கவனம் நோட் பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? அவர் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ஒரு புதிய பேரரசை தோற்றுவிக்க, யாருக்கு? ஹரிஹரர் புக்கர் அவர்களுக்கு வித்யாரண்யர் என்ற ஒரு ஆன்மீக குரு என்ன பண்றாரு, நீங்க ஒரு புதிய பேரரசை வந்து தோற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வழிகாட்டுறாரு, ஓகேங்களா? அப்போ அவருடைய வழிகாட்டுதலின் படிதான் என்ன பண்றாங்க, 1336 உருவானதுதான் விஜயநகர பேரரசு. புரியுதுங்களா? விஜயநகர பேரரசு. இந்த விஜயநகர பேரரசு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு என்பதனுடைய பொருள் வந்து வெற்றியின் நகரம். விஜயநகர பேரரசு என்பதனுடைய பொருள் வெற்றியின் நகரம். வெற்றியின் நகரம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹரிஹரர் புக்கர் துங்கபத்ரா நதிக்கரையுடைய காடுகள்ல வந்து தஞ்சம் அடைகிறாங்க. அப்போ அங்க முயல் வந்து தன்னை வேட்டையாட வந்து அந்த நாயை வந்து எதிர்த்து போரிடுறத கவனிச்சு
பொதுவாகவே இந்த மண்ணில் உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு வீரம் நிறைந்திருக்கு அப்படின்றத வந்து உணர்றாங்க. அந்த நேரத்துல வந்த ஒரு ஆன்மீக குரு வித்யாரண்யர் அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு புதிய பேரரசை வந்து தோற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டினாரு. அதன்படி உருவாக்கப்பட்டதுதான் என்ன, விஜயநகரம். அப்போ விஜயநகரம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றியின் நகரம். ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்து, இந்த விஜயநகர பேரரசு உருவான சில ஆண்டுகளில், சரி முதல்ல இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த டாபிக், அடுத்த ஸ்டோரி, அதாவது அடுத்த சப்டைட்டிலுக்கு போகலாம். சரிங்களா, முதல்ல நோட் பண்ணீங்க. விஜயநகர பேரரசு, விஜயநகர பேரரசு காலம், விஜயநகர பேரரசின் காலம் 1336 முதல் 1672 வரை. விஜயநகர பேரரசின் தலைநகரம், விஜயநகர பேரரசின் தலைநகரம் கர்நாடகா. கர்நாடகா. விஜயநகர பேரரசு என்பதன் பொருள் யாது? விஜயநகர பேரரசு என்பதன் பொருள் யாது? வெற்றியின் நகரம். ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. விஜயநகர பேரரசை, விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர், விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள். விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். ஹரிஹரர் மற்றும் புக்கர். விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். இந்த விஜயநகர பேரரசு உருவாவதற்கு உதவியவர். அப்போ இந்த விஜயநகர பேரரசை நீங்கள் தோற்றுவிக்குமாறு அவர்களுக்கு வழிகாட்டினார். சோ அப்போ அதை தான் நீங்க சொல்றேன், விஜயநகர பேரரசை தோற்றுவிப்பதற்கு உதவியவர். விஜயநகர பேரரசை தோற்றுவிப்பதற்கு உதவியவர் துறவி வித்யாரண்யர். துறவி வித்யாரண்யர். துறவி வித்யாரண்யர் மற்றும் மற்றும் வித்யாரண்யருடைய சகோதரர், வித்யாரண்யருடைய சகோதரர் சாயனா. சாயானா மற்றும் சாயனா. வித்யாரண்யருடைய சகோதரராக இருப்பவர் வந்து சாயனா. ஓகேங்களா, கொஞ்சம் கவனம் ஞாபகம் இந்த பேரை. விஜயநகர பேரரசை தோற்றுவிப்பதற்கு உதவியவர் துறவி வித்யாரண்யர் மற்றும் அவரது சகோதரர் சாயனா. ஓகேங்களா, இதுல இந்த சாயனா என்பவர் யாரு? இவர் வந்து ஒரு துறவி, அவருடைய சகோதரர் வந்து சாயனா. அப்ப இந்த சாயனா என்பவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் வேதங்களுக்கு உரை எழுதியவர். இவர் வேதங்களுக்கு உரை எழுதியவர். இவர் வேதங்களுக்கு உரை எழுதியவர். ஓகேங்களா, ஓகே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்குனாங்க, யாருடைய உதவியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தலைநகரம் எங்கன்னு தெரிஞ்சிச்சு, கர்நாடகாவில் உள்ள அம்பின்னு தெரிஞ்சிருச்சு. வருஷம் 1336 தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்ட இடம், இப்பேரரசு விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்ட இடம் அல்லது துவங்கப்பட்ட இடம் துங்கபத்ரா நதிக்கரையின் தென்பகுதி. துங்கபத்ரா நதிக்கரையின் தென்பகுதி. சோ இப்போ உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னேன். இப்போ பாயிண்ட்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சோ அதுக்காக தான் சொல்றது. ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. விஜயநகர பேரரசின் மிகச்சிறந்த அரசர்கள். ஓகேங்களா, விஜயநகர பேரரசில் இருந்த மிகச்சிறந்த அரசர்கள். விஜயநகர பேரரசில் இருந்த மிகச்சிறந்த அரசர்கள் 1. இரண்டாம் ஹரிஹரர். அடுத்து முதலாம் தேவராயர். இரண்டாம் ஹரிஹரர்,
முதலாம் தேவராயர், இரண்டாம் தேவராயர், இரண்டாம் தேவராயர், இரண்டாம் தேவராயர். பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். சங்கம வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர். சங்கம வம்சம் வேணா நான் நோட் பண்றேன் பாருங்க. சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர். ஓகேங்களா, தலை சிறந்த அரசர். அடுத்து கிருஷ்ணதேவராயர், பிராக்கெட்ல போட்டு வச்சுங்க. இவர் துளுவ வம்சத்தின் தலை சிறந்த அரசர். ஓகேங்களா, அப்போ விஜயநகர பேரரசில் இருந்த மிகச்சிறந்த அரசர்கள் யார் யாரு அப்படின்னா, ஒண்ணு இரண்டாம் ஹரிஹரர், முதலாம் தேவராயர், இரண்டாம் தேவராயர். அப்ப இந்த இரண்டாம் தேவராயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கம வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர். ஓகேங்களா, இப்போ கிருஷ்ணதேவராயர் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துளு வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர். இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கவனமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சங்கம வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் யாருன்னு கேட்கணும், ஆன்சர் இரண்டாம் தேவராயர். துளு வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். இது ரெண்டுமே மறக்க கூடாது, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்து இங்கேயும் இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க, நான் அப்பதான் மறக்க மாட்டேங்க. விஜயநகர பேரரசின் கடைசி அரசர். விஜயநகர பேரரசின் கடைசி அரசர் மூன்றாம் ஸ்ரீரங்கா. யாரு? விஜயநகர பேரரசின் கடைசி அரசராக இருந்தவர் தான் மூன்றாம் ஸ்ரீரங்கா. ஓகேங்களா, அடுத்து இப்போ இது நம்ம முன்னாடி என்ன ஸ்டோரி சொன்னோமோ அதுல இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம நோட் பண்ணிட்டோம். அது பாத்தீங்கன்னா இப்ப இந்த விஜயநகர பேரரசு வந்து உருவான சில 10 ஆண்டுகள்ல அதன் எல்லைகள் வந்து என்ன ஆச்சுன்னா தெற்கு நோக்கி வந்து விரிவடைய ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த புக்கருடைய மகன் வந்து யாரு? குமரகம்பன். அவர் என்ன பண்றாரு? புக்கர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாத்தீங்களா? ஹரிஹரர் மற்றும் புக்கர்னு சொல்லிட்டு தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் சொல்லலையா? அதுல புக்கருடைய பையன் யாரு? புக்கருடைய மகன் குமரகம்பன். புக்கருடைய பையன் வந்து யாருன்னா குமரகம்பனன். புக்கருடைய பையன் வந்து குமரகம்பனன். இவர் என்ன பண்றாருன்னா தமிழகத்துடைய தென்பகுதிக்கு வந்து படையெடுத்து வர்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், விஜயநகர பேரரசு உருவான சில ஆண்டுகள்ல அதனுடைய எல்லை வந்து தெற்கு நோக்கி விரிவடைய ஆரம்பிக்குது. அப்போ அந்த முதலாம் புக்கருடைய பையன் வந்து குமரகம்பன். அவர் என்ன பண்றாருன்னா தமிழகத்துல வந்து படையெடுத்து வர்றாரு. அப்போ மதுரையில நிலவிய அந்த சுல்தான்களுடைய ஆட்சியை வீழ்த்தி ஸ்ரீரங்கம் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களை வந்து மீட்டெடுத்தார். யாரு? குமரகம்பன். நல்லா தெரிஞ்சுக்கணும், விஜயநகர பேரரசு உருவான 10 ஆண்டுகள்ல புக்கருடைய பையன் குமரகம்பன் அவர் என்ன பண்றாரு? தமிழகத்துக்கு படையெடுத்து வர்றாரு. அப்போ படையெடுத்து வந்த அந்த நேரத்துல டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி வந்து மதுரையில வீழ்ச்சி அடைய செய்யறாரு. அப்போ வீழ்த்தி என்ன பண்றாரு? ஸ்ரீரங்கம் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களை வந்து மீட்டெடுக்கிறாரு. ஓகேங்களா, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை தான் குமரகம்பன் வந்து, அதாவது இந்த குமரகம்பனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, யாரு? கங்காதேவி. குமரகம்பனுடைய மனைவி கங்காதேவி. முதல்ல கொஞ்சம் இந்த கதையை தெரிஞ்சுக்கங்க. கங்காதேவி இவங்க என்ன பண்றாங்கன்னா மதுரா விஜயம் என்ற ஒரு சமஸ்கிருத காவியமாக எழுதுறாங்க. மதுரா விஜயம் என்ற ஒரு சமஸ்கிருத நூலாக எழுதுறாங்க. மதுரா விஜயம் என்ற ஒரு சமஸ்கிருத நூலாக இது எழுதுறாங்க. இதுதான் என்ன, இது பேரரசுடைய இந்த வரலாற்றுல ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்ததுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நல்லா கவனிங்க. குமரகம்பனுடைய மனைவி வந்து கங்காதேவி. இது டைரக்டா கேட்டிருந்தாங்க. மதுரா விஜயம் என்ற நூலை இயற்றியவங்க யாருன்னு கேட்டிருந்தாங்க? கங்காதேவி. இந்த மதுரா விஜயம் என்பது எம்மொழி நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சமஸ்கிருத நூல், அதாவது சான்ஸ்கிரிட்டை சார்ந்த நூல். இந்த மதுரா விஜயம் என்பது எதை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமரகம்பன் தமிழகத்துடைய பகுதிக்கு படையெடுத்து வரும்போது அங்கிருந்த சுல்தான்களை வீழ்த்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையும் ஸ்ரீரங்கத்தையும் என்ன பண்றாரு? மீட்டெடுக்க செய்யறாரு. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நிகழ்வை தான் அவருடைய மனைவி கங்காதேவி அவர்கள் வந்து மதுரா விஜயம் என்ற ஒரு நூல்ல வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா?
ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணதேவராயரை பத்தி நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன், கிருஷ்ணதேவராயர் வந்து துளு வம்சத்தின் மிகச்சிறந்த, அதாவது தலைச்சிறந்த அரசராக போற்றப்படுபவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். இப்போ இந்த கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன பண்றாரு, இந்த விஜயநகர பேரரசுல கிருஷ்ணதேவராயர் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது விஜயநகரம் தான் அப்போ, அதாவது இந்த விஜயநகர பேரரசு தன்னுடைய பொற்காலத்தை தொட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு வரலாற்று நிகழ்வு வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இப்ப இந்த கிருஷ்ணதேவராயர் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னா இது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இப்போ இந்த விஜயநகர பேரரசுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த விஜயநகர பேரரசை வந்து பல்வேறு வம்சம் வந்து ஆட்சி செய்யறாங்க. ஓகேங்களா, இப்படி இந்த விஜயநகர பேரரசை பல்வேறு வம்சத்தினர் வந்து ஆட்சி செய்யறாங்க. எந்தெந்த வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சங்கம வம்சம், சங்கம வம்சம், சாளுவ வம்சம், சாளுவ வம்சம், சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், துளுவ வம்சம், இன்னொன்னு அரவீடு வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வம்சத்தினர் என்ன பண்றாங்க, இந்த விஜயநகர பேரரசை ஆட்சி செய்யறாங்க. உங்களுக்கு அதனாலதான் நான் சொல்லியிருப்பேன், இந்த சங்கம வம்சத்தின் தலைச்சிறந்த அரசராக கருதப்படுபவர் யாருன்னு சொன்னேன். ஒரு முறை நோட்ஸ் ரீகால் பண்ணி பாருங்க. சங்கம வம்சத்தின் தலைச்சிறந்த அரசராக பார்க்கப்படுபவர் யாருன்னு சொன்னேன், 2ஆம் தேவராயர். ஓகேங்களா, அப்போ துளு வம்சத்தின் தலைச்சிறந்த அரசராக கருதப்படுவர் யாருன்னு சொன்னேன், கிருஷ்ணதேவராயர். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ இந்த பேரரசை ஆட்சி செய்தது 4 வம்சத்தினர். யார் யாருன்னு நான் சொல்லிட்டேன், சங்கம, சாளுவ, துளுவ, அரவிடு. ஆர்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு முறை ஆர்டர் கேட்டிருந்தாங்க, விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த வம்சத்தை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ பேக் டு நம்ம இந்த ஸ்டோரிக்கு வருவோம். இப்போ இந்த கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லையா, யாரு, துளு வம்சத்தை சார்ந்தவர். அப்போ இந்த கிருஷ்ணதேவராயருடைய துளு வம்சத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணதேவராயர். அவருடைய பீரியட் எல்லாம் இந்த விஜயநகர பேரரசு தன்னுடைய மிகச்சிறந்த வெற்றிகளையும் மிகச்சிறந்த போர்களையும் வெற்றி பெற்று, அந்த விஜயநகரம் என்பதன் பொருள் என்ன, வெற்றியின் நகரம் என்ற வார்த்தைக்கு வீரம் சேர்க்கும் விதமாக அமைந்தது யாருடைய பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயருடைய பீரியட் தான். ஓகேங்களா, ஓகேங்களா. சோ இவருடைய இந்த காலத்துல கலிங்க போர், ஒடிசாவுடைய கஜபதி மன்னர்களை தோற்கடித்து உதயகிரி கோட்டையை வந்து கைப்பற்றி இருப்பாரு. ஓகேங்களா, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா. அதே போல இவருடைய அவையில, யாரு, கிருஷ்ணதேவராயருடைய அவையில 8 பெரும் புலவர்கள் இருந்தாங்க. அந்த 8 அப்படின்னு வந்தாலே என்னன்னு சொல்லியிருக்கேன், அஷ்டதி கஜங்கள். ஓகேங்களா, அஷ்டதி கஜங்கள் அப்படின்னா 8 பெரும் புலவர்கள் என்பது பொருள். அப்போ இந்த விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த துளு வம்சத்தை சார்ந்த கிருஷ்ணதேவராயருடைய அவையில எத்தனை பேர் இருந்தாங்க, கிருஷ்ணதேவராயருடைய அவையில 8 புலவர்கள் இருந்தாங்க. இந்த 8 புலவர்களை என்னன்னு சொல்றாங்க, அஷ்டதி கஜங்கள். ஓகேங்களா, அஷ்டதி கஜங்கள். அஷ்டதி கஜங்கள் புரியுதுங்களா, அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா, இதுல விகடகவி அப்படின்னு தெனாலிராமன் மற்றும் அல்லசாணி பெத்தண்ணா ஆகியோர் முதன்மையாக திகழ்ந்தாங்க. யாருடைய அவையில, கிருஷ்ணதேவராயருடைய அவையில விகடகவி அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனும் அல்லசாணி பெத்தண்ணாவும் முதன்மையாக திகழ்ந்தாங்க. எதுல நல்லா தெரிஞ்சுக்கணும், தெனாலிராமன் மற்றும் அல்லாஷானி பெத்தண்ணா. ஓகேங்களா, அதே போல இவருடைய இந்த காலத்துலதான் ஹம்பியுடைய, அதாவது விஜயநகர பேரரசுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு சொல்லியிருக்கேன், கர்நாடகாவில் உள்ள ஹம்பி. அப்போ இவருடைய பீரியட்ல தான் அந்த ஹம்பியுடைய தெருக்கள்ல நவரத்தினங்கள் மற்றும் வைரங்கள் தானியங்களைப் போலவே குவித்து வைத்து விற்கப்பட்டதாக ஒரு வெளிநாட்டு பயணி தனது குறிப்புகளை வெளியிடுறாரு. அப்போ அந்த வெளிநாட்டு பயணி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருடைய ஆட்சி காலத்துல, கிருஷ்ணதேவராயருடைய அந்த பீரியட்ல ஹம்பி, இது விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் வந்து ஹம்பி. அந்த ஹம்பியுடைய தெருக்கள்ல என்ன பண்றாங்க, தானியங்களைப் போலவே தெருக்கள்ல நவரத்தினங்களையும் வைரங்களையும் குவித்து வைத்து விற்பனை செய்யப்பட்டதாக ஒரு வெளிநாட்டு பயணி தனது குறிப்புல வந்து வெளியிடுறாரு. அந்த வெளிநாட்டு பயணி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருன்னா டோமிங்கோ பயஸ்.
டோமிங்கோ பயஸ். ஓகேங்களா, என்ன சொல்லணும் புரியுதுங்களா? டோமிங்கோ பயஸ். இப்போ இந்த விஜயநகர பேரரசுல 4 வம்சம் ஆட்சி செய்யறாங்க, சங்கம, சாளுவ, துளுவ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இப்போ கடைசி ஆட்சி செய்த வம்சத்தினர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அரவிடு வம்சத்தினர் வந்து ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்போ இப்போ இதுல வந்து ரொம்ப மிகச்சிறந்த வீரராக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் தான் மிகச்சிறந்த ஆட்சி காலமாக திகழ்ந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த கிருஷ்ணதேவராயருடைய மறைவுக்கு பிறகு யார் வரா? அவருடைய மருமகன் இருக்காரு. மருமகன் யாரு? கிருஷ்ணதேவராயருடைய. பாருங்க, நான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. இல்ல இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறீங்களா? சரி, நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் லிசன் பண்ணிக்க, நம்ம ஒரேடியா பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சிக்கு பிறகு, அதாவது அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய மருமகன் இருக்காரு. மருமகன் வந்து யாருன்னா ராமராயர். நீங்க நான் எவ்வளவு ஸ்டோரி சொல்றேன்னு நீங்க அவ்வளவு கொஞ்சம் கவனமா உள்வாங்கி கேட்கணும். சச்சா, ஏன் இந்த சார் வந்து ஒரே கதையா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு கதை தேவைப்படும் அப்படின்றது எங்களுக்கு தெரியுமா? சரிங்களா? ஸோ அதனாலதான் நாங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கதை சொல்லணுமோ அங்கெங்கெல்லாம் நாங்க கதை சொல்லுவோம். பாயிண்ட்ஸ் வந்து அங்கிருந்தெல்லாம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு ஏஆர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன வந்து கதை மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றோமோ அதுதான் உங்களுக்கு வந்து அங்க ஃப்ரேம் ஆயிருக்கும். அதே போல நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஒரு முறை ரீகால் பண்ணும்போது, ஆமா சார் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொன்னாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? நோட் பண்ணுங்க. கிருஷ்ணதேவராயருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய மருமகன் இருக்காரு. அவருடைய மருமகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமராயர். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணாருன்னா இந்த ராமராயருடைய ஆட்சியை வந்து மறைமுகமாக கட்டுப்படுத்தினாரு. ஓகேங்களா? யாரு? நல்லா தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணதேவராயருடைய மறைவுக்கு பிறகு அவரது மருமகன் ராமராயர் ஆட்சியை வந்து மறைமுகமாக கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் அண்டை மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த அண்டை மாநிலங்களான தக்கான பகுதிகள், அதாவது அந்த பாமினி சுல்தான்களுக்கு இருக்காங்களே, இந்த அவங்களுக்கு இடையே வந்து இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து கையாள ஆரம்பிக்கிறாரு. யாரு? ராமராயர். அப்போ இதனால வந்து ஆத்திரம் அடைகிறாங்க யாரு? பிஜப்பூர், அகமது நகர், இந்த கோல்கொண்டா மற்றும் அந்த பிடார் சுல்தான் தங்கள், அதாவது இந்த பிடார் சுல்தான் பகுதியை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? இதனால ஆத்திரம் அடைகிறாங்க. அதனால 1565 ராட்சத தங்கடி என்ற இடத்துல ஒரு வரலாற்று போர் நடக்குது. எங்க தாலிகோட்டா, எஸ்பெஷலா அந்த பேர் சொல்லணும், தாலிகோட்டா பிராக்கெட்ல வந்து ராட்சத தங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு வரலாற்று புகழ்பெற்ற ஒரு போர் நடக்குது. தொடக்கத்துல விஜயநகர படை தான் வெல்லுன்ற கண்டிஷன்ல இருந்தது. ஆனா அந்த விஜயநகர படையில இருந்த 2 முஸ்லிம் தளபதிகள் என்ன பண்றாங்கன்னா போர்க்களத்துல திடீர்னு வந்து துரோகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சுல்தான்களுடைய பக்கமாக என்ன பண்றாங்க? விஜயநகர பேரரசின் பக்கத்துல இருந்த அந்த முஸ்லிம்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, முஸ்லிம் தளபதிகள் வந்து திடீர்னு என்ன பண்றாங்க? துரோகம் செய்து சுல்தான்களுடைய பக்கம் மாறிடுறாங்க. ஓகேங்களா? இதுல ராமராயர் வந்து பிடிபட்டு போர்க்களத்துல என்ன பண்றாங்கன்னா அவருடைய தலை வந்து துண்டிக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன ஆகுது? விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அப்போ இந்த விஜயநகர பேரரசை வந்து ஆட்சி செய்வதற்கு ஒரு தலைவன் இல்லை. அப்போ தலைவன் இல்லாத இந்த விஜயநகர பேரரசுடைய படையை வந்து என்ன பண்றாங்க? சிதறி ஓட ஆரம்பிக்குது. வெற்றி பெற்ற சுல்தான்களுடைய படைகள் என்ன பண்றாங்கன்னா அம்பி நகரத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா என்ன பண்றாங்க? அந்த சுல்தான்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ராமராயரை வந்து தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யறாங்க. அப்போ என்ன பண்றாங்க? இந்த தலைவன் இல்லாத படையை வந்து அவங்களுக்கு தோற்கடிக்கிறதுக்கு இன்னும் ஈஸி ஆகுது. என்ன பண்றாங்க? அந்த விஜயநகர பேரரசின், அதாவது விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல ராமராயருடைய படையை என்ன பண்றாங்கன்னா தோற்கடித்து என்ன பண்றாங்க? ஹம்பியுடைய நகரத்திற்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த 5 மாதங்கள், சுமார் ஒரு 5 மாதங்கள் அந்த பேரழகான நகரம் அந்த உலக வரலாற்றிலேயே காணாத அளவுக்கு சூறையாடப்பட்டது. எது? இந்த விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு ஒரு பேரழகான நகரமாக இருந்தது. உலக வரலாற்றிலேயே, நல்லா தெரிஞ்சுக்கணும், உலக வரலாற்றிலேயே காணாத அளவுக்கு சூறையாடப்பட்டு விட்டது எது? விஜயநகர பேரரசு. ஓகேங்களா? அந்த விஜயநகர பேரரசில் இருந்த அரண்மனைகள்லாம் எரிச்சிட்டாங்க. ஓகேங்களா? கோயில்கள், இசைத்தூண்கள் எல்லாமே உடைக்கப்பட்டு விட்டது. சிற்பங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டது. இந்தியாவின் ஆகச்சிறந்த ஒரு கலை வெறும் நகரமாகவும் சுடுகாடாகவும் மாறியது. ஏன்னா விஜயநகர பேரரசு அப்படி எப்படி சொல்ல, ஒரு பிரமிப்பு மிக்க ஒரு உலகிலேயே உலகத்தரம் வாய்ந்த ஒரு அழகான நகரமாக இருந்தது. ஓகேங்களா? அப்போ ராமராயருக்கு பிறகு அந்த நகரம் முற்றிலும் சூறையாடப்பட்டது. ஓகேங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த விஜயநகர பேரரசை பத்தி ஃபுல்லா ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். விஜயநகர பேரரசு வந்து சூறையாடப்பட்டது. அப்படியே விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சியும் இங்க முடிஞ்சு விட்டது. நம்ம இப்ப பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு
அடுத்த டாபிக் போலாமா? சரிங்களா, நோட் பண்ணுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? விஜயநகர பேரரசின் கடைசி அரசர் 3ஆம் ஸ்ரீரங்கா. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிங்கம்மா. விஜயநகர பேரரசை அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த நான்கு முக்கிய வம்சம். ஒண்ணு, ஆர்டர் ரொம்ப முக்கியம், ஸோ கொஞ்சம் கவனமா நோட் பண்ணீங்க. விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த 4 முக்கிய வம்சம். ஒன்று சங்கம வம்சம். 2 சாளுவ வம்சம். 3 துளுவ வம்சம். 4 அரவீடு வம்சம். ஓகேங்களா, வேணா பிராக்கெட்டை வேணா நோட் பண்ணீங்க. இந்த சங்கம வம்சம் எந்த டியூரேஷன்ல வந்து ஆட்சி செய்தாங்க அப்படின்னு வேணா நோட் பண்ணீங்க. சங்கம வம்சம் வந்து 1336 இருந்து 1485 வரைக்கும். அப்போ விஜயநகர இங்க உங்களுக்கு அப்ப தெரியணும். அப்போ ஹரிஹரர் மற்றும் புக்கர் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க? சங்கம வம்சத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா, 1336 முதல் 1485 ஆகிய 1336 இருந்து 1485 வரைக்கும் இருந்தாங்க. சங்கம வம்சத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க யாருன்னா சாளுவ வம்சம். சாளுவ வம்சத்துடைய பீரியட் வந்து 1485 to 1485 to 1505. ஓகேங்களா, துளுவ வம்சத்துடைய பீரியட் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1505 to 1570. அரவிடு வம்சத்துடைய பீரியட் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1570 to 1646. இதுதான் அவங்களுடைய ஆட்சி செய்த காலம். ஓகேங்களா, இப்போ இதுல நான் என்ன சொல்றேன்னா, சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், அரவிடு வம்சம் சொல்லிட்டு 4 முக்கிய வம்சங்கள் வந்து ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுல நம்ம முக்கியமா எந்த வம்சத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளுவ வம்சத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுல வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து இருக்காரு. ஓகேங்களா, அப்போ கிருஷ்ணதேவராயர் தான் விஜயநகர பேரரசுன்னு ஒரு அடித்தூண் போல இருக்காரு. அப்போ நம்ம அவரை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க கிருஷ்ணதேவராயர். சப்டைட்டில் போட்டுங்க, கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா, கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் உங்களுக்கு தெரியும்? துளுவ வம்சத்தை சார்ந்தவர். துளுவ வம்சத்துடைய பீரியட் எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1505 அதாவது 1505 to 1570. ஓகேங்களா, 1505 to 1570 இது வந்து துளுவ வம்சம். ஓகேங்களா, துளுவ வம்சத்தை ஆட்சி செய்த மிகச்சிறந்த அரசர் கிருஷ்ணதேவராயர். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இதெல்லாம் சும்மா பாயிண்ட் நோட் பண்ணிங்க. கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் அமுக்த மால்யா. கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் அமுக்த மால்யா. இது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டதான். அமுக்த மால்யா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணீங்க. கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் அமுக்த மால்யா. ஓகேங்களா, இது எம்மொழியில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தெலுங்கு மொழி. இது எந்த மொழியில் எழுதப்பட்டது? தெலுங்கு மொழியை சார்ந்த நூல். ஓகேங்களா, தெலுங்கு மொழியை சார்ந்த நூல். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் உஷா பரிணயம். இதுவும் அவர் எழுதின நூல் தான். இது நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் தான் பாக்குறோம். ஒண்ணு அமுக்த மால்யா, இரண்டாவது புக்கு உஷா, இரண்டாவது நூல் உஷா பரிணயம். உஷா பரிணயம். அடுத்த நூல் ஜாம்பவி கல்யாணம். ஓகேங்களா, இது தெலுங்கு மொழியில் எழுதிய நூல். இது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத நூல். இது வந்து சான்ஸ்கிரிட். ஓகேங்களா, இது ரொம்ப இப்போ விஜயநகர பேரரசு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா எல்லாரும் நோட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அதனாலதான் சொல்றேன்.
அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த அமைச்சர்கள். கிருஷ்ணதேவராயருடைய அவையில் இருந்த அமைச்சர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர் இருந்தாங்க. அவங்களை எவ்வாறு அழைச்சாங்க? அஷ்டதி கஜங்கள், 8 புலவர்கள். அஷ்டதி கஜங்கள். கிருஷ்ணதேவராயருடைய அவையில் இருந்த புலவர்கள் யாரு? அஷ்டதி கஜங்கள். என்ன நினைக்கிறாங்க? அஷ்டதி கஜங்கள். அஷ்டதி கஜங்கள் என்றால் 8 உறுப்பினர்கள் அதுல இருப்பாங்க என்பது அதனுடைய பொருள். ஓகேங்களா? இப்போ கிருஷ்ணதேவராயருடைய வெற்றிகள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிருஷ்ணதேவராயரின் வெற்றிகள் 1 1510 சிவசமுத்திரத்தை வெற்றி பெறாரு. சிவசமுத்திரம். அடுத்த வெற்றி 1512 ரைச்சூரை வெற்றி கொள்றாரு. ரைச்சூர் பகுதி வெற்றி கொள்றாரு. அடுத்து 1523 வாராங்கலை வெற்றி கொள்றாரு. வாராங்கல் பகுதி ஒடிசால இருக்கிற பிராக்கெட் போட்டுங்க, ஒடிசான்னு போட்டுங்க, வெற்றி பெறாரு. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. கங்காதேவின் யாருன்னு சொல்லிட்டேன். கங்காதேவின்றது யாருன்னு சொல்லிட்டேன். கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் எதுன்னு சொல்லிட்டு மதுரா விஜயம் என்ற ஒரு நூல் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த குமரகம்பனா, அதாவது யாரு? புக்கருடைய முதலாவது மகன் குமரகம்பனா. குமரகம்பனா மதுரை மீது படையெடுத்து அங்க இந்த ஸ்ரீரங்கம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாம் மீட்டு எடுத்தார். அதனுடைய வரலாறு தான் கங்காதேவி அப்படின்றவங்க, அதாவது அவருடைய மனைவி கங்காதேவி என்பவர் மதுரா விஜயம் என்ற ஒரு நூலாக எழுதியிருப்பாங்க. அந்த மதுரா விஜயம் என்ற ஒரு நூல் சமஸ்கிருதத்தை சார்ந்த நூல். ஓகேங்களா? சோ அதுதான் இப்ப நான் பாயிண்ட் ஆஃப் ஆகுறேன். கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் இது. கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் மதுரா விஜயம். நோட் பண்ணீங்க. கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் மதுரா விஜயம். ஓகேங்களா? இப்போ கிருஷ்ணதேவராயருடைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. கிருஷ்ணதேவராயர் போர்களில் மற்றும் மிகச்சிறந்தவர் கிடையாது, கட்டிடக்கலையிலும் வல்லமை பெற்றவர். அப்போ கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டுள்ள கட்டுமான கலைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? கிருஷ்ணதேவராயரின் கோவில் கட்டுமான கலைக்கு, கிருஷ்ணதேவராயரின் கோவில் கட்டுமான கலைக்கு எடுத்துக்காட்டு. ஹசாரா ராமசாமி கோவில். முதல் கோவில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. ஹசாரா ராமசாமி கோவில். ஹசாரா ராமசாமி கோவில் இது கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். அடுத்த கோவில் விட்டலசாமி கோவில். விட்டலசாமி கோவில் இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கர்நாடகா. இது ரெண்டுமே எங்க இருக்கு? கர்நாடகா. கிருஷ்ணதேவராயருடைய கட்டுமான கலைக்கு எடுத்துக்காட்டு 1 ஹசாரா ராமசாமி கோவில், 2வது கால் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க, ஹசாரா ராமசாமி கோவில், 2வது விட்டலசாமி கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த விட்டலசாமி கோவில் இருக்கு இல்லையா, இங்க உள்ள தூண்கள் இசை தூண்கள் அல்லது அதாவது அந்த விட்டலசாமி கோவில் உள்ள தூண்கள் ஒரு சின்ன கல்லு பட்டாலோ இல்ல நம்ம ஏதாச்சும் அந்த படிக்கட்டுக்கு மேல ஏதாவது கால் தடப்பட்டாலோ சரிகமப்பா என்ற ஒரு சத்தம் ஏற்படுத்தும். அதனால இத்தூண்களை, அதாவது நல்லா நோட் பண்ணீங்க, விட்டலசாமி கோவிலில் உள்ள தூண்கள் இசை தூண்கள் என்று அழைக்கப்படுகிறது. விட்டலசாமி கோவிலில் உள்ள தூண்கள் இசை தூண்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க.
இசைத்தூண்கள் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டலசாமி கோவில் இருக்கா, ஹசாரா ராமசாமி கோவில் இருக்கான்னு. அப்ப இசைத்தூண்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டலசாமி கோவில்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. தலைக்கோட்டை போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. தலைக்கோட்டை போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? தலைக்கோட்டை போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? நோட் பண்ணீங்க. இது நடைபெற்ற ஆண்டு வந்து 1565. வருஷம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் ஆல் இயர் தான் கேட்கிறாங்க. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565, 1565. ஓகேங்களா? இந்த தலைக்கோட்டை போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜயநகர அரசராக இருந்த இந்த ராமாராயருக்கும் பாமினி அரசர், அதாவது பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பிடார் அந்த பகுதியில் இருக்க முஸ்லிம் நாடுகளுடைய கூட்டணி படைக்கும். நோட் பண்ணீங்க. பாமினி அரசர் பாமினி அரசன் கூட போட்டுக்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க, தலைக்கோட்டை போர் 1565 இருந்து நடைபெற்றது. யார் யாருக்கு இடையே நடைபெறதுன்னா ராமராயர். இவர் வந்து யாருன்னா விஜயநகர வம்சத்தை சார்ந்தவர். விஜயநகர பேரரசர் வந்து ராமராயருக்கும் பாமினி அரசர், அதாவது லைக் பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பிடார் போன்ற பகுதிகளில் இருக்க அந்த முஸ்லிம் நாடுகளுடைய கூட்டுப்படைக்கும் இடையே நடைபெறுவது தான் தலைக்கோட்டை போர். ஓகேங்களா? இந்த தலைக்கோட்டை போர்ல ராமராயருடைய தலை துண்டிக்கப்பட்டது. அப்போ விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? தலைக்கோட்டை போர். நோட் பண்ணுங்க. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கோட்டை போர். ஓகேங்களா? அப்போ அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிருஷ்ணதேவராயருடைய அவையில் இருந்த விகடகவி யாருன்னு நான் சொன்னேன்? தெனாலிராமன். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. கிருஷ்ணதேவராயருடைய அவையில் இருந்த விகடகவி தெனாலிராமன். அடுத்த பாயிண்ட், கிருஷ்ணதேவராயர் உருவாக்கிய நகரம் எது? கிருஷ்ணதேவராயர் உருவாக்கிய நகரம் நாகலாபுரம். இது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நாகலாபுரம். கிருஷ்ணதேவராயர் உருவாக்கிய நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாகலாபுரம். தமிழ்நாட்டுல விஜயநகர பேரரசின் ஆட்சியை ஏற்படுத்தியவர் யார்? உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பதில் சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியை ஏற்படுத்தியவர் யார்? யாராவது ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஏன்னா நான் இப்ப உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் வந்தேன். நான் கதை சொல்லும் போது உங்களுக்கு நான் அதை சொன்னேன். யாராவது ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஆன்சர் நோட் பண்ணீங்க. தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியை ஏற்படுத்தியவர் குமர கம்பனன். அடுத்த நோட் பண்ணீங்க. விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த ரஷ்ய பயணி மற்றும் இத்தாலிய பயணி யார்? விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்துல இந்தியாவிற்கு வருகை தந்த ரஷ்ய பயணி மற்றும் இத்தாலிய பயணி யார்? ரஷ்ய பயணி அக்னேசியஸ் நிக்கேடின். அடுத்து
இத்தாலிய பயணி. இத்தாலிய பயணி யார்? நிக்கோலோ சாண்டி. நிக்காலோ சாண்டி. இவங்க தான் விஜயநகர பேரரசுடைய அந்த பீரியட்ல இந்தியாவிற்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணிகள். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இதை வந்து நீங்க கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆர்டர் நோட் பண்ண சொல்லி கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு கிருஷ்ணதேவராயர் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர், அதே மாதிரி வந்து இரண்டாம் தேவராயர் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர், அதே மாதிரி இரண்டாம் ஹரிஹரர் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் நோட் பண்ண சொல்லி கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. எப்படின்னா இப்போ இந்த சங்கம வம்சத்தை சார்ந்த அரசர்கள் எல்லாமே கொடுத்துட்டு சாலு வம்சத்திலிருந்து ஒருத்தர், இல்ல சாது வம்சத்தில் உள்ள அரசர்கள் எல்லாரையும் கொடுத்துட்டு சங்கம வம்சத்தில் இருக்க ஒருத்தர், அது மாதிரி கொடுத்துட்டு ஆர்டர் நோட் பண்ண சொல்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால அந்தந்த வம்சத்துல இருந்த முக்கிய ஆட்சியாளர்கள் வந்து யார் யாரும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆர்டர் அவுட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சங்கம வம்சத்துல இருந்தவங்களும் துரு வம்சத்தில் இருந்தவங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பாயிண்ட் நோட் பண்ணுங்க. பாயிண்ட் நோட் பண்ணுங்கம்மா. பாயிண்ட் நோட் பண்ணுங்க. பாயிண்ட் நோட் பண்ணுங்க. சங்கம வம்சத்தை சார்ந்த முக்கிய ஆட்சியாளர்கள், சங்கம வம்சத்தை சேர்ந்த முக்கிய ஆட்சியாளர்கள் ஒருத்தர் முதலாம் ஹரிஹரர். முதலாம் ஹரிஹரர். 2 முதலாம் புக்கர். 3 இரண்டாம் ஹரிஹரர். 4 முதலாம் தேவராயர். 5 இரண்டாம் தேவராயர். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் சங்கம வம்சத்தில் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் இரண்டாம் தேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இதுல இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இரண்டாம் தேவராயருடைய ஆட்சி காலத்துல இங்க கூட நோட் பண்ணி வச்சுங்க. இரண்டாம் தேவராயருடைய ஆட்சி காலத்துல அவருடைய அவைக்கு வருகை புரிந்த பெர்ஷியஸ் நாட்டு பயணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் ரசக். யாரு? இரண்டாம் தேவராயருடைய அந்த அவருடைய ஆட்சி காலத்துல வருகை தந்த பெர்ஷிய நாட்டு பயணி அப்துல் ரசக். ஓகேங்களா? அப்துல் ரசக். பாயிண்ட்ஸ் நோட் பண்ணீங்களாமா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. விஜயநகர மக்கள் இந்திரனின் அவதாரமாக யாரை கருதினர்? விஜயநகர மக்கள் இந்திரனின் அவதாரமாக யாரை கருதினர்? ஆன்சர் இரண்டாம் தேவராயர். இவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? அங்கங்க உங்களுக்கு படிக்கும்போது இது ஞாபகம் வரணும். இரண்டாம் தேவராயர் அப்படின்னா சங்கம வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரியணும். முதலாம் தேவராயர் அப்படின்னா சங்கம வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரியணும். கிருஷ்ணதேவராயர் அப்படின்னா என்ன பண்ணும்? துரு வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரியணும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க.
இரண்டாம் தேவராயர் எழுதிய நூல். இரண்டாம் தேவராயரால் எழுதப்பட்ட நூல் அல்லது எழுதிய நூல். இவர் எழுதிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா, இரண்டாம் தேவராயர் எழுதிய நூல் ஒண்ணு. நூல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா. நூல்களும் நூல் ஆசிரியர்களும் சொல்லிட்டு நம்மளுடைய சிலபஸ்ல அப்படியே வச்சிருப்பாங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த புக்கை எழுதுனது யாருன்றதை நம்ம தெரிஞ்சோம்னா ஈஸியா 2 மார்க்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணமாக இப்போ சிஎல்ஆர்ஐ எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல. ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். அப்போ 2 கொஸ்டின் போட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க். ஓகேங்களா? சிஎல்ஆர்ஐக்கலாம். ஸோ அதனாலதான் நான் சொல்றது, கொடுக்குற நோட்ஸை கொஞ்சம் கவனமா லிசன் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட வேணாம் நம்ம டாக்குமெண்ட் நோட்ஸ் வரும்போது படிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எந்த ஒரு மாணவன் ஆசிரியர்கள் சொல்றத நிதானமா கவனமா கவனிச்சு உள்வாங்கி நிலைநிறுத்திக் கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் கண்டிப்பா தோல்வி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது. ஓகேங்களா? அதனால நோட்ஸ கவனமா, சொல்ற நோட்ஸ கவனமா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிமா. இரண்டாம் தேவராயர் எழுதிய நூல் மகா நாடக சுதாநிதி. மகாநாடகா சுதா நிதி என்ற நூலை எழுதியவர் இரண்டாம் தேவராயர். அடுத்த நூல் பத்திராயணா பிரம்மசூத்திரம். பத்திராயணா பிரம்மசூத்திரம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கமா. கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசர் என கூறியவர் யார்? கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசர் என்று கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோமிங்கோ பயர்ஸ். இவரு என்ன பண்றாரு, கிருஷ்ணதேவராயரை வந்து ஒரு முழு நிறைவான அரசர் அப்படின்னு நினைச்சாரு. இந்த டோமிங்கோ பயர்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம பதில் சொல்லணும். இவர் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். போர்ச்சுகீசிய நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா? இப்போ இந்த போர்ச்சுகீசிய நாட்டை சார்ந்தவர் வந்து டோமிங்கோ பயர்ஸ். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு முழு நிறைவான அரசர் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதாவது இந்த டோமிங்கோ பயர்ஸுடன் வருகை புரிந்த மற்றொரு பயணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்கோசா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகேங்களா? இப்ப சொல்ல போறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணதேவராயரின் பட்ட பெயர்கள் நோட் பண்ணுங்க. கிருஷ்ணதேவராயருக்கு வழங்கப்படும் பட்ட பெயர்கள் அல்லது சிறப்பு பெயர்கள் எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? கிருஷ்ணதேவராயரின் பட்டப்பெயர்கள் நோட் பண்ணுங்க. 1 அபினவ போசா, வெரி இம்பார்ட்டன்ட். அபினவ போசா. ஆந்திர போசா. அடுத்த பட்டப்பெயர் ஆந்திர பிதாமகர். அடுத்த பாயிண்ட் யவன ராஜ்யா. இதெல்லாம் கிருஷ்ணதேவராயருக்கு வழங்கப்பட்ட பட்ட பெயர்கள். யவன ராஜ்யா. ஸ்தவநாச்சாரியா. ஓகேங்களா? இதே எல்லாமே பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயருக்கு வழங்கப்பட்ட பட்ட பெயர்கள்.
அதுல ரொம்ப ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா, யவன ராஜ்யா, அபினவ போசா, ஆந்திர போசா. உங்களுக்கு இப்படி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. யவன ராஜ்யா என்ற பட்ட பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இந்த பட்ட பெயர்களை மைண்ட்ல நிலைநிறுத்திக்கோங்க. எக்ஸாம்ல பட்ட பெயர்கள் கேட்கறது தான் ரொம்ப 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 இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் கவனமா இந்த பட்ட பெயர்களை மைண்ட்ல ஏத்திக்கோங்கம்மா. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. துளுவ வம்சம். துளுவ வம்சத்தின் கடைசி அரசர். துளுவ வம்சத்தின் கடைசி அரசர். துளு வம்சத்தின் கடைசி அரசர் சதாசிவம். துளு வம்சத்தின் கடைசி அரசர் சதாசிவம். துளு வம்சத்தின் நல்லா தெரிஞ்சுங்க, துளு வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் யாருன்னா கிருஷ்ணதேவராயரை சொல்லணும். அதே போல துளு வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டா சதாசிவம் என்பவரை நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற வம்சம் அரவீடு வம்சம். அரவீடு வம்சம். இந்த அரவீடு வம்சத்தை தொடங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமலை. அரவீடு வம்சத்தை தொடங்கியவர் திருமலை. அரவீடு வம்சத்தை தொடங்கியவர் திருமலை. அது பயன்படுத்த பண்ணுங்க. பாமன் ஷா என்ற அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லை, ஸோ அதனால நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு போறேன். சரிங்களா? பாமன் ஷா என்ற பட்டப்பெயரினை உடைய பாமினி அரசர். பாமினி பேரரசு நம்ம அடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஜாபர்கான். அடுத்து பயன்படுறீங்க. விஜயநகர அரசின் அரசியல் வம்சாவழி. விஜயநகர அரசின் அரசியல் வம்சாவழி. விஜயநகர பேரரசின் அரசியல் வம்சாவழி சமூகம் பற்றிய தகவல்களை கூறும் இலக்கியம் எது? 1. மனு சரிதம். இன்னொன்னு சாளுவ வையூதம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கேட்டீங்கன்னா, மனுசரிதம் என்ற நூல் எந்த பேரரசு குறித்தானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் மனுசரிதம்ன்றது விஜயநகர பேரரசை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டுங்களா? நம்ம தானே. அடுத்த பாயிண்ட் படிங்க. விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயம் எது? தங்க நாணயம் வராகன். விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயம் வராகன். ஒரு முறை கேட்டு இருந்தாங்க. வராகன் என்ற தங்க நாணயத்தை வெளியிட்டவர்கள் யார்? விஜயநகர பேரரசா, பாமினி பேரரசா, முகலாய பேரரசா, மராத்திய வம்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ நமக்கு இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்ஸ், லிட்ரேச்சர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது கலை மற்றும் அறிவியல் இலக்கியம்,
இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதே போல நாணயங்கள், காயின்ஸ், எந்த காயினை வெளியிடுறாங்க. இப்போ வராகன் என்பது தங்க நாணயமா வெள்ளி நாணயமா? ஸோ அப்போ நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு படிச்சீங்கன்னா கேள்வி எப்படி கேட்டாலும் நீங்க பதில் சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்துடைய பெயர் வராகன். ஓகேங்களா? இத தமிழ்ல என்னன்னு சொல்றாங்க? இந்த வராகன் என்பதை தமிழில் பொன் என்றும், தமிழில் பொன் என்றும், கன்னடத்தில் ஹென்னு, கன்னடத்தில் ஹென்னு என்றும் அழைக்கப்படும். விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட இந்த தங்க நாணயத்திற்கு வராகன் என்ற பெயர். இந்த வராகன் என்பதை தமிழில் பொன் என்றும், பொன்னா கோல்டு நம்ம சொல்லலையா, எத்தனை பவுன்பா அப்படின்னு, எத்தனை சவரம் அப்படின்னு கேட்பலையா, இது பொண்ணா பித்தளையான்னு கேட்பலையா, அதுதான். அப்ப தமிழில் பொன் என்றும் கன்னடத்தில் ஹின்னு என்றும் அழைக்கப்படும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. இதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஜயநகர காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருந்த உருவங்கள். ஓகேங்களா? ஒண்ணு காளை, நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருந்த உருவங்கள் காளை, யானை. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? இந்த விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்துல அந்தந்த அரசர்களுடைய பேர்களை, கிருஷ்ணதேவராயர், இரண்டாம் அதாவது ஹரிஹரர், புக்கர், இது போல நம்ம பார்த்தோம் இல்லையா, இரண்டாம் தேவராயர் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்தந்த ஆட்சியாளர்களுடைய பீரியட்ல எந்தெந்த வெளிநாட்டு பயணிகள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்றது நம்ம அங்கங்க பார்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம ஒரே இடத்துல தொகுத்து படிச்சிட்டோம்னா அப்போ நமக்கு என்ன ஈஸியா மனசுல நிலைநாட்டிக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ நோட் பண்ணிக்கோங்க, சைட்ல போட்டுக்கோங்க. அதாவது இந்த சைட்ல நான் எப்பவுமே சொல்ல இல்லையா, கொஞ்சம் இம்பார்ட்டன்டா கீ பாயிண்ட்ஸ்லாம் இருந்தா ரைட் சைட்ல நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல இப்ப நோட் பண்ணிக்க. இபின் பதுதா என்ற வெளிநாட்டு பயணி. இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா மொராக்கோ நாட்டை சார்ந்தவர். மொராக்கோ. ஏன் இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த பயணி எந்த நாட்டை சார்ந்தவர் என்றதை வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இது தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும். அதனாலதான் நான் ஒரே இடத்துல உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? இபின் பதுதா மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர். அப்துல் ரசக் அல்லது அப்துல் ரசாக் இப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இவர் வந்து பாரசீகம் நாட்டை சார்ந்தவர். நிக்கடின் அல்லது நிக்கோடின் எப்படி வேணாலும் வச்சுங்க. நிக்கடின். இவர் ரஷ்ய நாட்டை சார்ந்தவர். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டோமிங்கோ பயர்ஸ். இவர் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். அடுத்து நூனித். இவர் இத்தாலிய நாட்டை சார்ந்தவர். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. விஜயநகர அரசர்களின் அரச முத்திரை எது? எம்பளம். அரச முத்திரை எது? விஜயநகர அரசர்களின் அரச முத்திரை பன்றி. பிராக்கெட்ல போட்டுங்க. வராகன் அல்லது வராகம். ஓகேங்களா?
அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிங்கம்மா. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. குமர கம்பனாவின் தளபதி. குமர கம்பனாவின் தளபதி. நோட் பண்ணீங்க. குமர கம்பனாவின் தளபதி மாரையா. குமர கம்பனாவுடைய தளபதியாக இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாரையா. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். துளுவ வம்சத்தின் கடைசி அரசர் யாரு, துளுவ வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் யாருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா துளுவ வம்சத்தை தொடங்கியவர் யாருன்னு நான் சொல்லல. அப்போ இங்க அதை நோட் பண்ணிக்கமா. துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் வீர நரசிம்மர். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. விஜயநகர பேரரசையும் பாமினி பேரரசையும் பிரித்த எல்லை கோடு அல்லது விஜயநகர பேரரசிற்கும் பாமினி பேரரசிற்கும் எல்லை கோடாக திகழ்ந்தது எது? கிருஷ்ணா நதி. வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணா நதி. ஓகேங்களா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுமா. இதனுடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்கம்மா. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃப்ரீ கிளாஸஸ்க்காக என்டையர் நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸ் வந்து என்டையராகவே ஃப்ரீயாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால ஃப்ரீ கிளாஸஸ்க்கு என்ரோல் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ்க்கான லிங்க் வந்து சேரும். சரிங்களா? தேங்க்யூமா.